மீன்பிடி தடை கால உதவித்தொகை 20,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என தேர்தல் வாக்குறுதியாக தாவேக அளித்திருந்த நிலையில் பட்ஜெட்டில் வெறும் 7,000 ரூபாயை மட்டுமே அறிவிக்கப்பட்டிருப்பது மீனவர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். பாதுகாப்பு உரிமை தொகை ஆண்டு மீன்பிடி தடை காலத்திற்கான மீனவர் பாதுகாப்பு நிதி ரூபாய் 8,000 ரூபாய் 20,000 உயர்த்தப்படும். மீனவர் நலன் காக்கும் மேம்பாட்டு திட்டங்கள் ஒவ்வொரு மீனவர் குடும்பத்திற்கும் மீன்பிடி தடை கால நிவாரணம் மற்றும் லீன் சீசன் உதவியாக ரூபாய் 27,000. பாரம்பரிய மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டுள்ள மீனவர்களுக்கு மாநில அரசு ஒரு குடும்பத்திற்கு 6,000 ரூபாய் என்ற அளவில் பணி இல்லாத காலம் மீன்பிடி உதவித்தொகையாக வழங்கி வருகிறது. இந்த அரசு தற்போது பணி இல்லாத கால மீன்பிடி உதவித்தொகையை 6,000 ரூபாயிலிருந்து 7,000 ரூபாயை உயர்த்தி வழங்க முடிவு செய்துள்ளது. இது குறித்த விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராஜசாலமோன். விவரங்கள். வணக்கம் அபிரகாம். அதாவது தூத்துக்குடியில இன்றைக்கு உலக புகழ்பெற்ற பனிமய மாதா பேராலயத்தினுடைய 444வது ஆண்டு திருவிழா விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த திருவிழாவில் கலந்து கொள்வதற்காகவே சென்னையில் இருந்து, அதாவது இன்றைய பட்ஜெட் கூட்டத்தில் கலந்து கொண்ட தமிழக மீன்வளத்துறை அமைச்சர் தூத்துக்குடிக்கு பிரசித்தி பெற்ற இந்த மாதா கோவிலில் வழிபாடு நடத்துவதற்கென்று சென்னையில் இருந்து இன்று மாலை பிரத்யேகமாக புறப்பட்டு வந்திருந்தார். சுமார் 5 மணி அளவில் சிறப்பு பலி இருந்த நிலையில் 4:45 மணி அளவில் முன்னதாக அவர் திருப்பலியில் பங்கேற்றார். அப்போது அந்த பங்கேற்ற அவர் அதனை தொடர்ந்து அந்த சிறுவங்களுக்கு மெழுகுவர்த்தி ஏற்றுவது, மாலை அணிவிப்பது போன்ற காரியங்களில் ஈடுபட்ட பின்பு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது செய்தியாளர்களை சந்திக்கும் போது இப்பொழுது ஆலய திருவிழாவிற்காக வந்துள்ளேன், அனைவருக்கும் திருவிழா வாழ்த்துக்கள் என்று கூறிய அவர், பட்ஜெட் நன்றாக உள்ளது, எங்களுடைய மீன்வளத்துறைக்கான மானிய கோரிக்கை இன்னும் வரவில்லை, அது வரும் பொழுது மீனவர்களுக்கான திட்டங்கள் குறித்து தெரியும் என்பதாக அவர் கூறினார். அப்போது நாம் இந்த மீன்பிடி தடை காலத்தில் நீங்கள் ஏற்கனவே 6,000 ரூபாய் கொடுத்து வரப்படுகிறது, தேர்தல் வாக்குறுதியாக நீங்கள் 20,000 ரூபாய் கொடுப்பதாக கூறினீர்கள், ஆனால் இந்த பட்ஜெட்டில் வெறும் 7,000 மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது, இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன என்பதாக நாம் அதற்கு குறித்து வினா எழுப்பினோம். அப்போது அவர் இதன் மூலம், அதாவது 1.93 லட்சம் மீனவ குடும்பங்கள் பயன்பெறுகிறார்கள், அதற்காக 135 கோடி ரூபாய் இப்போதைக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது, ஆனால் இன்னும் நாட்கள் இருக்கின்றன, எங்களது நிதிநிலையை கருத்தில் கொண்டு அடுத்ததாக எங்களது முதலமைச்சர் கண்டிப்பாக தருவார் என்பதாக அவர் ஒரு நழுவக்கூடிய ஒரு பதிலை சொல்லி சென்றதாக தெரிந்தது. அதே போல் ஆழ்கடல் மீன்பிடிப்பில் ஈடுபட்டு வரும் விசைப்படகு மீனவர்கள் திடீரென ஒரு விபத்து ஏற்பட்டால் அவர்களுக்கான ஒரு கடல் ஆம்புலன்ஸ் ஒன்று வேண்டும் என்பதாக 10 வருடங்களுக்கு மேலாகவே இந்த மீனவர்கள் கோரிக்கை வைத்து வருகிறார்கள். அது குறித்தும் ஒரு வினா எழுப்பினோம். அதற்கும் அவர் இந்த எல்லா கோரிக்கைகளும் விரைவில் பரிசீலிக்கப்படும் என்பதாக கூறி அதை நழுவி செல்வதாகவே பதிலளிப்பதாக தெரிந்தது. மேலும் ஆழ்கடல் மீன்பிடிப்பில் ஈடுபட்ட விசைப்படகு மீனவர்களுக்கு மானிய வழங்குவதற்காக 12 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மீனவர்களுக்கான கூடுதல் நிவாரணத்தை, கடல் ஆம்புலன்ஸ் உள்ளிட்டவை எல்லாம் நிலையை பொறுத்து தமிழக முதல்வர் அறிவிப்பார் எனவும் அதாவது சொல்லி சென்றார். ஆனால் அந்த மீனவர்கள் தடை காலத்தில் 20,000 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்துவிட்டு வெறும் 7,000 ரூபாய் மட்டுமே அறிவித்துள்ளது தூத்துக்குடி மீனவர்கள் மத்தியில் ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எனவே இந்த அரசாங்கம் தாம் தேர்தல் வாக்குறுதியில் அறிவித்தது போல் அனைத்தையும் செய்து கொடுக்க வேண்டும் என்பதுதான் அனைத்து தரப்பு மக்களின் கோரிக்கையாகவும் உள்ளது. அபரகம்.